ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரங்கா. இன்னைக்கு ஒரு சூப்பர் லவ்வபிளான படத்துடைய ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். என்ன படம்னு கேட்டீங்கன்னா ஆரோமலே. அந்த ஒரு சாங்ல வர டைட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான படமா இருந்துச்சு. இதை டைரக்ட் பண்ணது வந்து சாரங் தியாகோ, பழைய ஆர்டிஸ்ட் தியாகோட சன் பண்ணியிருந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா வந்து கிருஷ்ணன் தாஸ் தான் ஹீரோ பண்ணியிருந்தாங்க, சிவாத்மிகா ஹீரோயின். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த காமெடி ஆர்டிஸ்ட் வந்து அர்ஷத் கான், நீங்க யூடியூப் சேனல்ல நடுவில் வந்து நம்ம ஒரு பெரிய படத்தை கூட நடிச்சிருந்தாப்புல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. என்ன நாட் அப்படின்னா வந்து நம்ம லவ் பண்றோம், மேரேஜ் பண்ணிக்கிறோம், இதுக்கெல்லாம் என்ன கண்டிஷன்? ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கும்போது எல்லாமே ஒரு 10 கண்டிஷன் கொண்டு இருப்போம். ஜாதகத்துல 10 பொருத்தம், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அன்கண்டிஷனல் லவ். நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கோ லவ் பண்றதுக்கோ இருக்கக்கூடிய ஒரே குவாலிட்டி, எந்த கண்டிஷனுமே இல்லாம நம்ம ஒருத்தர் மேல செலுத்தக்கூடிய அன்பு அது இருந்தா போதும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. 10 பொருத்தம் தேவையில்லை, ஒத்த பொருத்தம், மன பொருத்தம் இருந்தா போதும் அப்படின்றத அதனுடைய விஷயமா இருந்துச்சு. ரொம்பவே யோசிச்சு ரொம்ப அழகான ஒரு படமா பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன டைலாக்ஸ் நிறைய இடத்துல கிட்டத்தட்ட நீங்க தேட்டருக்கு கேரண்டியா பார்க்கலாம். ஒரு 50 இடத்துல உங்களுக்கு சிரிப்பு வைப்பாங்க. நீங்க ரிலாக்ஸேஷனா போகணும், எல்லா டென்ஷனையும் விட்டுட்டு போயிட்டு ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோயின் கேரக்டருங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி அவங்க என்ன படம் பண்ணாங்க நான் பார்க்கல. நான் அவங்களோட படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கறது தான் பார்த்தேன். ரொம்பவே அழகா எமோஷனலா இருக்கட்டும், ஒரு லவ் சீன்ஸா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்டா ரக்கடா இருக்கக்கூடிய, ஒரு மாதிரி டைட்டா இருக்கக்கூடிய கேரக்டர் தான். ஏன்னா ஒரு லவ் ஃபெயிலியர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க வந்து லைஃப் எப்படி அடுத்து லீட் பண்றாங்க அப்படின்றது தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணன் தாஸ் அவருடைய இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து முதலும் நீ முடிவு நீ, அதை நான் பார்த்தேன். அதோட இதுல வந்து நிறைய சேஞ்ச் ஓவர், அப்படியே ஃபுல்லா வந்து நல்ல சேஞ்ச் ஓவரே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு கண்டிப்பா இப்போ அப்கமிங்ல இருக்க ஹீரோஸ்குள்ள வந்து வளர்ந்து வர ஸ்டேஜ்ல நல்லாவே அடுத்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய இடத்துக்கு வருவாரு, நல்லாவே அது தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் மாதிரி வந்து நம்ம அர்ஷத் கான் கிட்டத்தட்ட சந்தானத்தை பார்த்தா மாதிரி இருந்துச்சு. சந்தானத்தோட பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆர்யாக்கு பல ஹீரோக்களுக்கு அவர் தான் ஒரு பேக் போனா இருந்து எல்லாமே கொடுப்பாரு. அப்படியே சந்தானத்தோட டிட்டோவை நல்லா ஸ்ட்ராங்கா ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாரு. அவருக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய காமெடி ஆர்டிஸ்டா, ஒரு நல்ல ஆர்டிஸ்டா வரக்கூடிய எல்லா தகுதியுமே அவருக்கு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தான பாரதி சார் ஒரு குட்டி ரோல் தான், ஆனால் பியூட்டிஃபுல்லா ஒரு இப்ப பார்த்தாலும் வந்து ஃபுட்டியா வந்து ஃபுட் எடுத்துட்டே நல்லாவே அவருமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. நம்ம VTV கணேஷ் கதையில ஒரு 10 பாயிண்ட் வரக்கூடிய ஒரு ரோல் அவருக்கு வந்து அவரும் நல்லாவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில படங்கள்ல வந்து எப்படி இருந்தாலும் இந்த படத்தை ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த இதுதான் ஏன்னா நம்ம நிறைய கதை எழுதும் போது சில விஷயம் எழுதும் போது அதுல ஒர்க் அவுட் ஆகும் தான். இதுல வந்து எல்லா விஷயங்களும் பார்த்து செஞ்ச மாதிரி ரொம்ப செதுக்கி நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே ஒளிப்பதிவு அப்படியே போயம் இருந்துச்சுங்க. பியூட்டிஃபுல்லா அந்த ஃப்ரேமா இருக்கட்டும், ஏன்னா வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஃபிலிம் அதெல்லாம் இல்லை, ஆனா வந்து ஒரு அழகான ஒரு காதல் படத்தை ரொம்ப அழகா காமிக்க முடியும், நம்மளுக்கு கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பெரிய கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லாவே அந்த கதைக்கு ஏற்ற அளவுக்கு நல்லா செலவு பண்ணி நல்லாவே எடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்து மேல ஒரு பெரிய எப்படி சொல்றாங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுனா ஒரு ஆர்ப்பாட்டம் விளம்பரம் அப்படிலாம் நிறைய பண்ணுவாங்க இல்லையா, அது எதுவுமே இல்லை. இந்த படத்துக்கான ஒரே விளம்பரம், இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய அந்த டாக் தான் விளம்பரமா இருக்கும். இது காலையில ஷோவே ஹவுஸ்ஃபுல், அதுக்கப்புறம் நான் 2 ஷோ கேட்கும் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சண்டே ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். மன நிறைவோட ஒரு படத்தை பார்த்த ஃபீல் இருந்துச்சுங்க. நம்ம வாழ்க்கையில தோத்துட்டே இருக்கும், நம்ம வெற்றி எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்க, அந்த சோர்வில் இருக்கிறவங்க ஒரு வாட்டி இந்த படத்தை பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து என்ன, நம்ம பிடிச்ச பொண்ணு கிடைக்கல, இல்ல நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல, நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்தை டச் பண்ணாம யாருமே இருக்க முடியாது. நம்ம பிடிச்ச ஒரு கோர்ஸ் சில சமயம் எடுக்க முடியாம போயிடும், இல்ல நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம லவ் பண்ணுவோம், அவங்களை கல்யாணம் பண்ண முடியாம போயிடும். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ், இந்த மாதிரி விஷயம். இந்த மாதிரி லைஃப்ல எது நடந்தாலும் நமக்கு கிடைச்சதை பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒன்லைன் சொல்லியிருக்காங்க. வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி நம்ம கண்டிஷன் வச்சுட்டு எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது. அது அப்பா அம்மாவா இருக்கட்டும், லவரா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், எனக்கு இந்த கண்டிஷன்லாம் இருக்கிறவங்க எனக்கு ஃப்ரெண்டா வர முடியும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எந்த கண்டிஷனுமே இல்லாம நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் இந்த படத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த மேரேஜ் பண்ணக்கூடிய மேட்ரிமனி அந்த .comல வேலை செய்யக்கூடிய ஹீரோ தான் அது பியூட்டிஃபுல்லா இப்படிலாம் காமிக்க முடியும் அப்படின்றதுலாம். அந்த கதை வந்து ரொம்ப குட்டி லைன் கதை தான், ரொம்ப அழகா ஒர்க் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு டீம் ஒர்க், அந்த டைரக்டர் நிறைய மெனக்கட்டு இருக்காங்க, ரைட்டர்ஸ் நிறைய மெனக்கட்டு இருக்காங்க. சின்ன இடத்துல கூட யோசிக்க வச்சிருந்தாங்க. ஒரு படத்தை நிறைவா எடுக்கணும்னா மறுபடியும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா ஒரு படம் ஜெயிக்கும்ன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இதுல வந்து பெரிய ஸ்டார் கார்ட்ஸ் ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைனாலும் கூட இதுல இருக்கவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஸ்டார் கார்ட்ஸா வரக்கூடிய எல்லா தகுதியும் இந்த படத்துல இருந்துச்சு. படத்தை தியேட்டர்ல பாருங்க. நன்றி, வணக்கம்.